2026 சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு பேண்ட் வேகனோட ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிஸ்னஸ் ஓனராக இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2025 வந்த குட் நியூஸ் வந்து இந்தியா பிகம் 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம குரோ ஆகிட்டோம். இப்போ வந்து இந்த 2026 வி ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டாக இருங்குறாங்க. உலகத்திலே வந்து இந்தியா 3வது இடத்துல வந்துடும். பொருளாதார வளர்ச்சி வந்து அதிவேகமாக நடைபோட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு வந்து அடுத்த லெவலில் க்ரோத் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எல்லா செக்மெண்ட்டுமே பாசிட்டிவாக க்ரோத் ஆகிட்டு போயிட்டு இருக்கிற நேரம். இதுல இந்த 2026 வந்து நம்ம பிசினஸ் ஒரு சூப்பர் குரோத்தா அதை புஷ் பண்ணி வேகமா ஓடிக்கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த இந்தியன் எக்கானமி கூட பிசினஸ் குரோத்தோட ஸோ நம்மளும் சேர்ந்து புஷ் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து லேர்ன் பண்ணி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த வருஷம் இந்த 2026 வந்து டிசம்பர்ல வைண்ட் அப் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் குரோத்தா நம்ம ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணி வைண்ட் அப் பண்ண முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அஸ் அன் எம்எஸ்எம்இ ஓனர் ஆர் என்டர்பிரனர் ஆர் ஸ்டார்ட் அப் ஓனர் ஆர் பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு சூப்பர் டூப்பர் க்ரோத்துக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரினருக்கு வந்து வைப் இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப். ஒரு கொட்டேஷன் இருக்கு, பிஃபோர் இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் டு சம்படி யுவர் வைப் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா சில பிசினஸ் பீப்புளை பார்த்தீங்கன்னாவே அவங்கள வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய த வே தே ஸ்பீக், த வே தே வாக், த வே தே கேரி தெம் செல்ஃப் அதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஆக்சுவலா அப்போ ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான வைபை கேரி பண்ணணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க வி ஆர் ஏர்லி ரைசர்ஸ். ஏர்லி மார்னிங் ரைஸ் பண்ற மாதிரி கெப்பாசிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து ஒரு ½ an hourக்கு இந்த பிரெயினை கண்டிஷன் பண்றதுக்கு அட்லீஸ்ட் குட் புக்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வி ஹேவ் டு சூஸ் அண்ட் ரீட். நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 10 minutes ஆவது நம்ம லைஃப்ல இது வரைக்கும் பாசிட்டிவா டெவலப்மெண்டா குரோத்தா வேகமா நடைபோட்டு போயிட்டு இருக்கிற இந்த லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராட்டிடியூட் ஒரு தேங்க்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த யூனிவர்ஸ் வழியா அவங்கள ரீச் பண்ணி அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வில் கம் பேக். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லதா திங்க் பண்றது, திங்கிங் குட் அண்ட் சீயிங் குட் அண்ட் டூயிங் குட் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ வந்து ஒரு கான்வர்சேஷன், பாசிட்டிவ் கான்வர்சேஷன். எப்போ நீங்க யார்கிட்ட பேசுனீங்கனாலும் பாசிட்டிவ் கான்வர்சேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணும். ஸோ whenever you are interacting with somebody or business people கூடவோ ஒரு பிசினஸ் மீட்லயோ ஒரு கஸ்டமரை மீட் பண்ணீங்கன்னாவோ ஒரு வெண்டாரை மீட் பண்ணீங்கன்னாவோ என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணிட்டு உங்களை சேல்ஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நீங்க கன்வின்ஸ் ஆகி உங்களுடைய இமேஜ் வந்து கன்வின்ஸ் ஆகி சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பிசினஸ் இஸ் லைக் கூகுள் சர்ச் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா கூகுள் சர்ச்ல வந்து நீங்க எதை கேட்டீங்கனாலும் கொடுக்கும், நீங்க என்ன கேட்டீங்கனாலும் கொடுக்கும். பட் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அது மாதிரி 2026 as a பிசினஸ் ஓனர் வந்து நீங்க யூ ஷுட் பி வெரி ஸ்பெசிபிக். ஐ திங்க் ஆல்ரெடி வந்து ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட், கோல் ஸ்டேட்மெண்ட், இந்த வருஷத்துக்கான என்ன டெஸ்டினேஷன் நம்ம அச்சீவ் பண்ண போறோம், ஸோ வாட் யூ வாண்ட் டு ரீச் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். சப்போஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம இம்மீடியட்டா ஒர்க் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஸோ எதெல்லாம் ரீச் பண்ண போறோம், ப்ராடக்ட் எக்ஸ்பான்ஷன் ஏதாவது பண்ணணுமா, இல்ல டைவர்சிபிகேஷன் பண்ணணுமா, நம்முடைய சேல்ஸ்ல எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ரெடியூஸ் பண்ணணும், ஸோ வேற ஏதாவது ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸுக்கு வந்து நம்ம பிசினஸ் எடுத்துட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டியை நீங்க எடுத்துட்டு அதை வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னாக்க ஸோ அது வந்து பிசினஸ் growth ஆகுறதுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பா இருக்கும். நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா we should design a clear vision statement and goal statement. அதுக்கப்புறம் அந்த கோல் ஸ்டேட்மெண்ட்டை டிசைன் பண்ணிட்டு ஸோ நமக்கு நம்ம கம்பெனில இருக்கிற செகண்ட் லெவல் லீடர்ஸ் தென் கம்பெனில இருக்கிற அத்தனை மேனேஜர்ஸுக்கும் நம்ம விஷன் ஆஃப் த 2026 நம்ம கன்வே பண்ணணும். அப்ப என்னன்னா டாப் மேனேஜ்மெண்ட் ஒரு பிரமிட் மாதிரி எடுத்துங்களேன். ஒரு சிஇஓ ஆர் ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனில இருந்து கீழே பாட்டம் லெவல்ல இருக்கிற அத்தனை எம்ப்ளாயி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னன்னா இந்த 2026 வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து எதுக்கான இயர். ஆக்சுவலா நம்ம எதை நோக்கி பயணிக்க போறோம், ஸோ என்ன அச்சீவ் பண்ணணும், எவ்வளவு சேல்ஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணணும், என்ன மாதிரி எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருந்து ஸோ என்டையர் டீம் வந்து ஒரே டோனை, ஒரே திட்டத்தை, ஒரே கோலை நோக்கி பயணிக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸோ கோல் போஸ்ட் அட்டைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ஈஸி. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஹங்கிரி டுவர்ட்ஸ் growth அப்படிம்பாங்க அண்ட் வி ஷுட் பி மோர் ஹம்பிள் while growing அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு சூப்பர் growth ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹங்கிரி டு growth அப்படின்னா என்னன்னா ஒரு பிசினஸ் ஓனரு ஒரு ஆண்டர்பிரினர் வந்து எந்த அக்கேஷன்ஸ்லயும் வந்து நம்ம கோலை ரீச் பண்ணிட்டோம்,
இது போதும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிசினஸ் ஓனருக்கு வந்து ஸோ வாட் நெக்ஸ்ட், ஒரு 100 crore பண்ணமா, இது 500 crore நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வேணும். 500 crore ரீச் பண்ணிட்டோமா 1000க்கு ரீச் பண்ணலாம்னு வேணும். 1000க்கு போனோம்னா 5000 வைக்கணும், 5000 போனோம்னா 10,000 வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் வந்து பாத்தீங்கன்னா 2026ல இருந்தாலும் சரி, இல்ல லைஃப் லாங்கா வந்து பாத்தீங்கன்னா மோர் ஹங்கிரி டுவர்ட்ஸ் growth வேணும். தென் மோர் ஹம்பிள் டுவர்ட்ஸ் growth அப்படின்னாக்க நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரியா growth ஆயிட்டு போயிட்டு இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா let us be maybe the stable in everything. ஒரு எக்ஸ்பான்ஷன் போனாலும் சரி, டூ மச் ஆஃப் blowing the trumpet இல்லாம ஒரு நிதானமான பயணம் வந்து ஒரு பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ அப்படிம்பாங்க. ஆக்சுவலா ஒரு பிசினஸ் வந்து ஹெல்த்தி ஆகி டெவலப்மெண்ட் ஆகி எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ் இன்கம். ரெண்டாவது அந்த பிசினஸ் சிக்காக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கேஷ் கிரன்ச் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டன்டான கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா ஸோ கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பெரிய சேலஞ்சஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா லாஸை டேஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பேங்க்ரப்ட் அக்கேஷன்ஸுக்கு போயிடும். அதனால ஒரு நல்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னாக்க நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் கஸ்டமர், கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் அண்ட் கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் டீம், தென் கன்சிஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் நியூ கஸ்டமர்ஸ் இருந்தாங்க அப்படின்னாக்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் லீட்ஸ் ஃபார் தி கன்சிஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ. 6th டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஓனர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. அஸ் அன் எம்ப்ளாயி மாதிரி 24/7 ஹவர்ஸ் வந்து அவர் வந்து ஒரு ஆபரேஷனல் ஆக்டிவிட்டி இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் பில்லர் டு போஸ்ட் அப்படின்னாக்க அது பிசினஸ் growth ஆகி எடுத்துட்டு போக முடியாது. இப்போ இந்த பிசினஸ் ஓனருக்கு வந்து நிறைய டைம் இருக்கணும், டைம் ஸ்பேஸ் இருக்கணும், அதை திங்க் பண்றதுக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றதுக்கான டைம் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்டை அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷனை வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஃபங்க்ஷனல் ஏரியாவா டிவைட் பண்ணுங்க. இல்லைன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டா டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ஏரியாவுக்கும் ஒரு ஹெட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க. பொட்டன்சியல் ஹெட் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் ஓனருக்கு இருக்கிற கான்டாக்ட் வந்து ஆபரேஷனல் லெவல் வரைக்கும், பாட்டம் லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயி வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டியிலும் இன்வால்வ் ஆகாம ஒரு அந்த ஹைரார்கி எப்படி செயல்படணும் அப்படின்னாக்க ஸோ ஓனர் ஆர் பிசினஸ் லீடர் ஆர் பிசினஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் அ கனெக்டிவிட்டி வித் ஒன்லி தி ஃபங்க்ஷனல் ஹெட்ஸ். ஃபங்க்ஷனல் ஹெட்ஸுக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன்ஸ் இருந்ததுன்னா த்ரூ தெம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸோ தட் வில் ரீச்சஸ் டு தி பாட்டம் லெவல், ரைட்? அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் ஹெட்ஸ் வந்து தே வில் டிரைவ் த பிசினஸ் அண்ட் டிரைவ் த பிசினஸ் அண்ட் ரன் த பிசினஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. 7th டூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டினியூஸ்லி ஆடிங் நியூ வேல்யூ டு த கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு யூஸ்வலா வந்து சென்னை போனா ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவேன். ஸோ அந்த ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் போகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல், ஃபுட் மட்டும் இருந்தது, ரொம்ப டெலிசியஸான ஃபுட் இருந்தது. ஒரு 3 monthsக்கு அப்புறம் போய் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல வந்து ஸ்வீட் செக்ஷன் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி டெலிசியஸான ஸ்வீட்ஸ், நம்ம வந்து ஃபுட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஸ்வீட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சுட்டு போய் பார்த்தா வந்து சைட்ல வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் செக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஆட் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே ஏரியான்ட்டு ஒன்று இருந்தது, சில்ட்ரன் பிளே பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அந்த ஹோட்டலுக்கு போயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ வேல்யூ அடிஷன்ஸா இருந்தது. அது என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு கண்டினியூஸா வந்து கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணி ஒரு எக்ஸைட்மெண்ட்டா அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வேலிட் பாயிண்ட். 8th டூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிமூவிங் நெகட்டிவ் லேபிள்ஸ் ஃப்ரம் த டீம் ஆர் ஃப்ரம் த கம்பெனி அப்படிம்பாங்க. ஆக்சுவலா இது அந்த ரிமூவிங் நெகட்டிவ் லேபிள்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில எம்ப்ளாயிஸ்ல வந்து ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தப்போ ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் ஜோவியெல்லாம் சொன்னாரு, சார் ஒருத்தரை நீங்க கவுன்சில் பண்ணணும் அப்படின்னா. என்னப்பா அப்படின்னா அவர் முடியாது ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு சார் அப்படின்னு. அப்படியா, என்னப்பா அப்படின்னா அவர் எது சொன்னாலும் முடியாது சார், ஐ கேனாட் டூ அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்தீங்கன்னா இது நாட் பாசிபிள் அப்படிம்பாங்க, இல்ல எனக்கு கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்ல டைம் பத்தாது, நம்ம கம்பெனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து whenever we reply வந்து we reply to the customer or vendor அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவா இருக்கணும். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அவருடைய சர்வீஸ் வந்து எப்பவுமே லேட்டா தாங்க இருக்கும், எப்பவுமே ஆன் டைத்துக்கு முடிக்க மாட்டாரு, அவர் சர்வீஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பெனிஸுக்கு வந்து ஏதாவது நெகட்டிவ் லேபிள்ஸ் இருக்கா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஜென்யூனா ஒரு ஃபீட்பேக் எடுத்து அதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னாக்க அது வந்து நம்ம கம்பெனியோட இமேஜை வந்து ரீபில்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் ஆகுங்க. 9th டூல் அப்படிங்கிறது ஸ்பாட் அண்ட் ரிமூவ் ஹிடன் லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸ்பாட் அண்ட் ரிமூவ் ஹிடன் லிமிடேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனில ஒரு எம்ப்ளாயி டீமா இருக்கலாம், இல்ல லீடர்ஷிப் டீமா இருக்கலாம்,
இல்ல வந்து நம்ம ப்ராசஸா இருக்கலாம், நமக்கு இருக்கிற அவைலபிள் டெக்னாலஜியா இருக்கலாம். ஆக்சுவலா அது ஏதாவது சம்திங் அவுடேட்டடா இருக்கும், ஒரு வீக்னஸஸ் ஏரியால இருக்கும். இது ஒரு இன்டர்னல் மேட்டர் ஆக்சுவலா. பட் அது டீப்பா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா அது கம்பெனியோட எஃபிசியன்சியை, ப்ரொடக்டிவிட்டியை புல் டவுன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயினுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கு, அவங்களுடைய கமிட்மெண்ட் லெஸ்ஸா இருக்கு, ஆப்சன்டிசம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, அதே நேரத்தில் வந்து டெக்னாலஜிஸ் வந்து இருக்கிற டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் அவுடேட்டடா இருக்கு அப்படின்னாக்க, ஸோ நேச்சுரலி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிரும், தென் எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்காது. ஸோ இதை என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு பிசினஸ் ஓனரும் உங்க கீ லீடர்ஸ் கூட ஒரு மீட்டிங் ஃபார்ம் பண்ணி ஜென்யூனா, மெட்டிகுலஸா, ஓப்பன் மைண்டடா, ஸோ டீமுக்கும் கம்பெனிக்கும் ப்ராசஸுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் ஒர்க் பண்ணி அதுல வந்து எந்தெந்த வீக்னஸஸ் எல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களோ அந்த வீக்னஸ் ஓப்பன் மைண்டோட அக்செப்ட் பண்ணி, ஸோ இந்த 2026ல வந்து அதை வந்து எல்லா வீக்னஸஸையுமே ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் பண்றதுக்கு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்த்தி கம்பெனியா மாத்தி ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ H2O வாட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஸோ இது ரெண்டு மிக்ஸ் ஆனா கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த 9 டூல் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து ஸோ டெஃபினட்டா கேரண்டியா வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டூல்ஸ். இந்த டூல்ஸ் அப்ளை பண்ணி ஸோ 2026ல ஸோ ஒவ்வொரு பிசினஸ் ஓனரும், ஒவ்வொரு பிசினஸ் மேனும், ஒவ்வொரு MSME ஓனர்ஸும் ஸோ உங்க பிசினஸை ஒரு சூப்பர் growthக்கு எடுத்துட்டு போகணும். அதை எடுத்துட்டு போறதுக்கு ஸோ திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.